மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார சட்னி குழி பணியாரம் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறேன். குழி பணியாரம்க்கு தேவையான தாளிப்பு தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெயில் கடுகு ஆட் பண்ணி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாத்தே பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கேரட் துருவினது இதெல்லாம் சேர்த்து லைட்டாக சாத்தே பண்ணி பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழி பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் அப்போ சீரில் கொடுத்தது. பட் இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வராமல் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ வர குழி பணியாரக்கல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக இருக்குது. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் வந்து இருக்கும் பேக் சைடில். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஹீட் வந்து ஈவனாக பரவும். முட்டை முட்டையாக இருக்கிறதுனால நம்ம பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் ஹீட் ரொம்ப அதிகமாகி மாவு வேகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடுது, அப்படியே ஸ்டிக்கி ஆயிடுது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பேனுமே வேஸ்ட்டாக போச்சு. ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணேன். இப்போ அதில் பணியாரம் ஊற்றுனா வரவே இல்லை. கடைசியாக எனக்கு சீர் கொடுத்ததே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்.